Happy evening. Happy evening. Today day 35. Sorry, 36. Our memory training program, day 36. Okay, Cynthia, is it okay? Direction? Yes, sir. Yes, sir. You continue, sir. Huh? So, கொஞ்சம் camera கொஞ்சம் down பண்ணிடுங்க, sir. Yes, sir. Fine, sir. Right. Okay. நம்ம 4 days gap விட்டுட்டோம். Thursday, Friday, Saturday, Sunday. So இந்த 4 daysல லாஸ்ட் நம்ம ஹவுஸ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணதுனால if you use house file for practice அது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதனால ஹவுஸ் ஃபைல மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கோங்க. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஸ்ட் செஷன் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அதானே பார்த்தோம். Yes, sir. ஃபைனலா நம்ம ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் அது ஒரு ஸ்டோரி மெத்தட். ஒரு லிங்க்ல 28 ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் கனெக்டிங் த டாட்ஸ். அது ஒரு ஸ்டோரி நரேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு டெக்னிக்ஸ், ஒரு லிங்க் மெத்தட் தான் பார்க்க போறோம். அதுக்கு போறதுக்கு முன்ன நம்ம ஒரு சின்ன ஒரு டாபிக் ஒன்று பார்த்துட்டு போகலாம். ஏற்கனவே ஒரு சொன்ன நேர்மை, இன்டெகிரிட்டி, வாழ்க்கையில ஒரு மனிதர்கள் என்ன அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்டெகிரிட்டி அதை பத்தி பார்க்கலாம். சரி, அதை பார்க்கறதுக்கு முன்ன இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த டைம் பத்தி நம்ம ஏதாவது பார்த்துருக்கிறோமா? ஐஎஸ்டி, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம், ஏதாவது சொல்லியிருக்கேன் நான்? No, sir. இல்ல சார். யாருக்கு என்ன தெரியும்? இப்ப இந்த டைம்ங்கிறது எப்போ உருவானது, யாரு இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க, எதுக்காக இது உருவானது, இந்த டைமை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏஎம்னா என்ன, பிஎம்னா என்ன? சொல்லுங்க, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? தெரியலையா? சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். நம்ம மேக்சிமம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று பார்ப்போம். வாழ்க்கையில நம்ம இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இந்த நேர நிர்வாகம் பண்ண கத்துக்கிட்டதுனாலதான் ஒரு கண்ட்ரி உலகத்தையே ஆட்சி பண்ணுச்சு. எது அப்படின்னு கேட்டா பிரிட்டன். இங்கிலாந்து வந்து பல நாடுகள்ல அவங்களுடைய கீழே கொண்டு வந்து அவங்க ரூல் பண்ணிட்டே இருந்தாங்க. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன பலம் அப்படின்னு கேட்டா இந்த டைம் தான். ஐஎஸ்டி, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம், அவங்க தான் கண்டுபிடிச்சது. இது எப்படி அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க சூரிய உதயத்துல இருந்து கணக்கு வைக்கிறாங்க. அதுல இருந்து இப்படி ஒரு 12 ஹவர்ஸ், இப்படி ஒரு 12 ஹவர்ஸ் இந்த எர்த்தை சென்டர் பண்றாங்க. கிரீன் பீச் மீன் டைம் அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த இடம், அந்த சூரிய உதிக்கிற ஒரு பர்டிகுலர் பிளேஸ்,
அதுல இருந்து இப்படி 12 மணி நேரம் அப்படின்னு கேட்டா அவங்களுக்கும் நமக்கும் இங்க 5.5 hours டிஃபரன்ஸ். இப்போ குட் ஈவினிங் சார். அவங்களுக்கு வந்து 6 o'clock சூரிய உதயம் அப்படின்னா 6 நமக்கு இங்க 6 o'clock சூரிய உதயம் அப்படின்னா இதுக்கப்புறம் 5.5 மணி நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு உதிக்கும். சஹீரா இஸ்தா இல்லைன்னா சஹீரா இன்னைக்கு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க லண்டன்ல இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க இருந்து சிங்கப்பூர் 2.5 hours இன்னும் முன்னாடியே அவங்களுக்கு. அப்போ பிரிட்டன் என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்தா 8 hours. எப்ப இதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க அங்க இருந்து கிளம்புனா இங்க போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு பகலா இரவா, இப்படி எல்லா விஷயமும் இதை வச்சுதான் அவங்களால கால்குலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐஎஸ்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி உருவாச்சு? பிரிட்டன் நாட்டுக்காரங்க உலகத்தையே ஆட்சி பண்ணதுனால அவங்க உருவாக்குனது. அதை எப்படி உருவாக்குனாங்க? சூரிய உதி கிரீன் வீக் அப்படின்னு அதுல 12 hours அப்படி 12 hours ஏற்ற 24 hours கொண்டு வந்துட்டாங்க. இது ஒண்ணு. இதுல மார்னிங்னா ஏஎம், அதுக்கப்புறம் பிஎம், ஆன்டி மெரிடியம், போஸ்ட் மெரிடியம் அப்படின்னு கொண்டு வந்தோம். ஓகே, சரி, இது ஓகே. ஆனா இந்த எர்த் சுத்துது இல்ல, இதை எப்படி கால்குலேட்? இது வந்து ஒரு ஒரு செகண்ட் ஒரு நாள் சுத்துறதுல ஒரு வினாடி தாமதம் இல்ல முன்னாடி வருது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இதுக்குள்ளன்றதுனால டைம் இப்படி 12 பிரிச்சோம். ஆனா எர்த்தோட ரொட்டேஷனையே பார்க்கணும் அப்படின்னா எர்த்துக்கு வெளியே ஒரு ஸ்டார்ல ஏதோ ஒரு பிளேஸ்ல அவங்க சேட்டலைட் அந்த இதை ஒரு பாயிண்டர் நிறுவி இந்த எர்த்து மறுபடியும் ஒரு இது சுத்தி வரும்போது எந்த இடத்துக்கு எந்த டைமுக்கு வருதுன்னு பாக்குறப்பா ஒரு மைக்ரோ செகண்ட் கூட டிஃபர் ஆகாத அது சுத்தி வராது. அதை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு எஸ்டின்னு பேரு, சைடீரியல் டைம். ஓகே, இது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம், அது சைடீரியல் டைம். அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது டைம். சரி, இந்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு அனெக்டோட்ஸ் சொல்லிட்டு இந்த டாபிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒருத்தன் நிறைய சம்பாதிக்க அவனோட கோல் என்ன அப்படின்னா, நான் வந்து 1 crore ஏர்ன் பண்ணிட்டு தான் நான் செலவு பண்ண ஆரம்பிப்பேன். டில் தென் ₹1 நான் செலவு பண்ண மாட்டேன், சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மைசர் கஞ்சத்தனம் எல்லாம் வந்து அவன் சம்பாதிக்கிறது அது இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு பல வருடங்கள் கழிச்சு 1 crore சம்பாதிச்சு முடிச்சிட்டாங்க. உடனே உட்காந்து எல்லாத்தையும் நோட் எல்லாம் கவுண்ட் பண்றான். கரெக்டா 1 crore இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் கவுண்ட் பண்ணி கரெக்டா இருக்குது. எக்ஸாக்ட்லி 1 crore. அப்பா அப்படின்னு பெருமிச்சுடுறான். இனிமேல் நம்ம லைஃப என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம், வேண்டியதெல்லாம் வாங்கலாம், இனிமேல் கையில பணம் 1 கோடி வந்துருச்சு, இனிமேல் செலவு பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பணத்தை எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு கட்டலான்றப்ப கதவை டொக் டொக் டொக்னு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. உடனே கதவு தான், யார் அது, யாரை கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்டான். வந்தது எது தெரியுமா? யமன். யமன், உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கேன், கமான் 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 அப்படின்னு. இவன், டேய் நான் இப்பதான் 1 கோடி எண்ணி வச்சிருக்கிறேன், இதுக்கப்புறம் தான் செலவு பண்ணவே ஆரம்பிக்கணும், அதுக்குள்ள நீ வந்து கூப்பிடுற? அது சொல்லுது, நான்லாம் எங்கேயும் இன்விடேஷன் கொடுத்துலாம் வரமாட்டேன், நான் நினைச்சா நேரா வருவேன், அள்ளிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அது பரவாயில்ல, எனக்கு இந்த பணம் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சிருக்கிறேன்,
அதை செலவு பண்ணல, அதுக்கு எனக்கு ஒரு மாசம் டைம் கொடு, நான் செலவு பண்ணிட்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். அப்படியா, இல்ல இதுல பாதி உனக்கு கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு மாசம் டைம். ஆஹா, அதெல்லாம் தேவையில்லை. பார்த்தா இந்த முழுசும் கொடுக்குறேன், 1 மணி நேரம் டைம் கொடுப்பா, 1 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், சுத்திட்டு வரேன். சான்ஸே கிடையாது. 1 மணி நேரம் விட மாட்டியா, ஒரு நிமிஷம். அப்புறம் வா, ஒரு மொமெண்ட் கொடு அப்படின்னா, சரி போ வச்சுக்கோ. உடனே போனா, நோட் எடுத்தான், பெண் எடுத்தான், எழுதுறான். 1 கோடி ரூபாய் நீ பணத்தை சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரு வினாடியை உன்னால் வாங்க முடியாது. அதனால் இப்ப இருக்கிற வினாடி, நிமிடம் உன்னுடையது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கோ. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. So this is time. ஒரு நிமிடமோ, ஒரு மணியோ, ஒரு வினாடியோ நீ 1 கோடி கொடுத்தாலும் உனக்கு கிடைக்காது. அதனால் அதை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். That's all. Time over. இன்னைக்கு டாபிக் டைம். பயன்படுத்தலாமா நேரத்தை? பயன்படுத்தலாம். இன்னைக்கு நம்ம புதுசா போலாம் போயிட்டோம். இன்னைக்கு பாக்குற டாபிக், இதுவும் ஒரு கதை தான் சொல்ல போறேன். என்ன கதை? நீங்க உங்க மாமா கூட கோவிலுக்கு போறீங்க. இந்த கதை நான் சொல்லதானே? சொல்லல சார். சார் சொல்லல. ஓகே, குட் குட். கதையை மட்டும் கவனிங்க. நீங்க உங்க மாமா கூட கோவிலுக்கு கோவிலுக்கு போனீங்களா? போயிட்டு போன உடனே அங்க இருக்கிற நந்திய வணங்குறீங்க. நந்தி சிலை கோவில்ல முன்னால நந்தி இருக்கு, அதை வணங்குறீங்க. அப்படியே அதை கிராஸ் பண்ணி உள்ள போறீங்க. சாஸ்திரி பூஜை பண்ணிட்டு இருக்காரு. சாஸ்திரி அவர்கிட்ட போய் சாமி கும்பிட்டு விபூதி வாங்கிட்டு நெத்தியில வச்சுட்டு மிச்சத்தை மறுபடியும் அந்த நந்தி கிட்ட போய் அப்படி கொட்டிட்டு வெளியே வந்துட்டேன். நந்தி வெளியே வந்துட்டீங்களா? அப்படியே பக்கத்துல ஒரு தியேட்டருக்கு போனீங்க. அங்க காந்தி படம் ஓடிச்சு. காந்தி படம். அந்த படம் போய் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. இன்டர்வல் விட்டாங்க, பிரேக். அப்போ வெளியே வந்தீங்க. மோரு 6 பஜ்ஜி சாப்பிட்டீங்க. காந்தி படம் பாக்குறீங்க, பிரேக், வெளில வந்தீங்க, மோரு 6 பஜ்ஜி. மோரு 6 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே உள்ள வரும்போது சரண் உங்களை பார்த்து பாடுறான். உங்க ஃப்ரெண்டு ஓகே. இப்போ இப்ப யாரும் உள்ள என்ட்ரானாங்களா லைன்ல? அவங்க பேர் என்ன? யார் சார்? நான் தான் 5 மினிட்ஸ் முன்னாடி பண்ணேன்.
இல்ல இப்ப யாரோ உள்ள என்டர் ஆனாங்களே. நான் இப்போ தெரியல யார் Sir. பேசுனாங்கன்னு. சார் இப்ப நான் தான் சார் வந்தேன் ரீகனெக்ட் பண்ணேன் சார். ஓகே நெட்வொர்க் இட்ஸ் ஓகே. நல்ல நேம் ஏதோ சொல்லிச்சு, எனக்கு புரியாத நேமா இருந்த மாதிரி சார். ஓகே குட். மோர் 6 பஜ்ஜி சாப்பிட்டு உள்ள வரீங்க. வழியில சரண் பாடுறான். சரண் பாடுறத கேட்டுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தீங்க. மறுபடியும் அந்த காந்தி படம் காட்டுங்க. ஏன்னா பிரேக் தானே எந்திரிச்சு போனீங்க. இப்ப போய் உட்காந்தீங்க, பிரேக் முடிச்சிருச்சு, மறுபடியும் காட்டுங்க. சரி, காந்திய கடைசியா சுட்டு போட்டானுங்களா? படம் முடிஞ்சிருச்சா? எழுந்திருச்சு வெளியே வரீங்க. உங்களை ஒரு பைலட் கூட்டிட்டு போய் ஒரு ராக்கெட்ல உட்கார வைக்கிறார். பைலட்டு கூட்டிட்டு போய் ராக்கெட்ல உட்கார வைக்கிறார். அதுல விபி உட்காந்துட்டு பாடுறார். ஒரு விபி, வைஸ் பிரின்சிபால்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஸ்கூல் படிக்கிறவங்களா தான், மத்தவங்களா தான் ஏதோ ஒரு விஐபின்னு வச்சுக்கோங்க, அதை விபின்னு சொல்லுங்க. அவரு பாடுறார். அவரு கூட நீங்க சந்திரன்ல போய் இறங்குறீங்க. சந்திரன்ல நரசிம்மம் படம் ஓடிச்சு. நரசிம்மம் படம் பார்த்துட்டு அப்படியே டயர்டு, பாயில போய் ரெஸ்ட் எடுத்துங்க. அந்த பாயில ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறப்ப அங்க தேவன் கவ்வோட வந்து நிக்கிறார். தேவன் கவ்வோட. நீங்க அந்த கவ்வை பிடிச்சு குஜராத்காரர்கிட்ட ஒப்படைக்கணும். குஜராத்காரரு எனக்கு கவ்வெல்லாம் வேண்டான்னு அதை விட்டுட்டு அவரும் போய் பாயிலேயே உட்கார்ந்து மறுபடியும் பாய். கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சார். பாய சுருட்டினார், மண்ணுல போட்டுட்டார். மண்ணுல இருக்கிறத விவேகானந்தர் பெயர் கொண்ட ஒருத்தர் வந்து எடுத்துட்டு, இது நான் உலகம் ஃபுல்லா காட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பிட்டார். ஓகே, கதை முடிந்து விட்டது. ஸ்டோரி ஓவர். மறுபடியும் கதையை சொல்றேன். இப்ப நல்லா விஷுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. கண்ணை முடிக்கோங்க. விஷுவலைசேஷன் ஃபர்ஸ்ட். நீங்க உங்க மாமா கூட கோவிலுக்கு போறீங்க. போன இடத்துல அவங்க ஃபர்ஸ்ட் நந்தி சிலைய வணங்குறத கவனிச்சுங்க. நந்தி. அப்படியே கோவிலுக்கு உள்ள போனீங்க. சாஸ்திரி பூஜா அவர்கிட்ட விபூதி வாங்கிட்டு அப்படியே வரும்போது மறுபடியும் நந்திய கிராஸ் பண்றீங்க. நந்தி அப்படியே வெளியே வந்தாச்சு. பக்கத்துல ஒரு படம் போறீங்க. காந்தி படம் வருது. அந்த படத்துல ஒரு அந்த இன்டர்வல்ல நீங்க மோரு 6 பஜ்ஜி சாப்பிடுறீங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ள வரலான்னு வரும் பொழுது சரண் உங்களை பார்த்து பாடுறான். அதை கேட்டுட்டு அவன் கிராஸ் பண்ணி டாடா பாய் சொல்லிட்டு போய் உட்கார்ந்தீங்க. மறுபடியும் காந்தி படம் ஓடிட்டே இருக்கு. இடையில முடிஞ்சிருச்சு காந்தியோட சாப்டர். அப்போ அடுத்ததா யாரு அங்க ஆட்சி அப்படின்றதுல காந்தி படம் முடிஞ்சிருச்சா? உங்களை ஒரு பைலட்டு கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் ராக்கெட்ல உட்கார வைக்கிறார். அந்த ராக்கெட்ல ஒரு விபி பாடுறார். அதை கேட்டுக்கிட்டே சந்திரன்ல போய் இறங்குறீங்க. சந்திரன் அங்க ஒரு படம் ஓடுது. என்ன படம்? நரசிம்மம் படம் பார்த்துட்டு போய் பாயில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்க. பாய். அந்த நேரத்துல தேவன் கவ்வோடு அங்க வந்து நிக்கிறார்.
நீங்க குஜராத் ஒரு குஜராத்காரர், அந்த குஜராத்காரர் என்ன பண்றாரு, இந்த கவ்வெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவரும் போய் பாயிலே உட்கார்றாரு. பாயில உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்துல அந்த பாயை சுருட்டுறார், மண்ணுல போய் மண்ணுல இருக்கிறத விவேகானந்தரோட பெயர் கொண்ட ஒருத்தர் அதை எடுத்துக்கிட்டு உலகம் ஃபுல்லா சுத்திட்டு வரணும்னு போயிட்டார். கதை முடிந்து விட்டது. இப்ப இந்த கதை நான் மறுபடியும் கதையை ஸ்டார்ட் பண்றேன். யூ ஆல் கேன் recall. ட்ரை. யார் கூட கோவில் பண்ணி மாமா கூட மாமா முதல்ல என்ன பார்த்தீங்க? நந்தி நன்றி. நந்தி நந்தி கிராஸ் பண்ணி எங்க போய் விபூதி சாஸ்திரி விபூதி வாங்குறீங்க, கிட்ட மறுபடியும் நந்தியை பார்க்கணும். மறுபடியும் நந்தி. சரி, நந்தியை கிராஸ் பண்றீங்க, வெளியே வர்றீங்க. பக்கத்து தேட்டர் காந்தி படம் படம் பிரேக் விட்டாங்க. அந்த பிரேக் மோர் ஆறு பஜ்ஜி மோர் ஆறு பஜ்ஜி பாட்டி மாதிரி பேசுற. ஓகே, மோர் ஆறு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு உள்ள ஒரு யாரோ பாடுறாங்களே, சரண் மோர் ஆறு சாப்பிட்டீங்க, சரண் பாடுறான். பாட்டை கேட்டுட்டு போய் உட்காடுறீங்க. மறுபடியும் என்ன படம் பார்த்தீங்க? காந்தி படம். மறுபடியும் காந்தி படமா? காந்தியை போட்டு பண்ணியாச்சு. நீங்க வெளில வரீங்க. உங்களை யாரு உங்களை வரவேற்று கூட்டிட்டு எங்க உட்காருங்க? ராக்கெட் அங்க சந்திரன்ல என்னமோ படம் ஓடிட்டு இருந்தது. என்ன படம்? நரசிம்மா படம் பார்த்து எங்க எது மேல போய் படுத்து ரெஸ்ட் எடுத்தீங்க? பாய் மேல ஒரு பாய் போட்டு. அந்த நேரத்தில் தேவன் போட நீங்க இருந்து பிடிச்சு யார்கிட்ட கொடுத்தீங்க பாரு? யார்கிட்ட? குஜராத் வாழ். அவர் என்ன பண்றாரு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சொல்லி பாயில உட்கார்றாரு. ஒரு பாய் போட்டு எதுல போட்டாரு? மண்ல. அப்போ அன்னைக்கு அவங்க தண்ணி நிறைய வரும்போது நேரம் கடைசியா யார பார்த்தோம்? விவேகானந்தாவோட இயற்பெயர் நரேந்திரன். பாய சுருட்டி மண்ணுல போட்டார். மண்ணுல இருக்கிறத விவேகானந்தரோட இயற்பெயரை எடுத்துட்டு உலகம் ஃபுல்லா காட்டுறேன்னு போயிருக்காரு. தட்ஸ் ஆல் ஸ்டோரி. ஓகே, இப்ப எந்த இடத்துல கதையை ஸ்டார்ட் பண்ணாலும் எண்ட் ஆகுற வரைக்கும் உங்களுக்கு செயின் ஆஃப் அசோசியேஷன், லிங்க் மெத்தட். இஸ் இட் கிளியர்? எஸ் சார்.
கமிங் பேக் டு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் நிமோனிக்ஸ் அப்படின்ற ஒரு டூல் பார்த்தோம். அது என்ன, அது ஆழமா சொல்றேன்னா நிமோனிக்ஸ் நோன் வேர்ட் டு அன்னோன் வேர்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல இருந்து வரலாம். நீங்க மாமா அப்படின்னு சொல்றீங்கல்ல, நம்ம காமனா எல்லாருக்கும் பொதுவான ஒரு மாமா இந்தியாவுல யாரு? நேரு அவரு? மேம். ஜவஹர்லால் நேரு. தான் ஃபர்ஸ்ட் President of India. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. 64ல அவரு மறுக்கையா. அப்போ அந்த நேரத்துல அந்த பிளேஸ் ஆக்குபை பண்ண போறாரு. Nandi. நந்தா அப்படின்றது அடுத்த பிரைம் மினிஸ்டர். நந்தா இன்டரிம் பிரைம் மினிஸ்டர். அப்புறம் நந்தியை கிராஸ் பண்ணி அங்க போய் சாமி Sastri. லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் Sastri. அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி. சரி, வெளியே மறுபடியும் நந்தாவா? ஆமா. ஏன் அப்படின்னா அந்த 1966ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்கும். அந்த நேரத்தில் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. பாகிஸ்தான் பிரசிடென்ட், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு டாஸ்கண்ட்ல உட்கார்ந்து ரஷ்யன் தலைமையில பஞ்சாயத்து பண்றாங்க. இதுதான் அங்க போய் அக்ரிமெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே ஹார்ட் அட்டாக்ல அவரு போய் யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. சோ அதனால் மீண்டும் அந்த மறுபடியும் அடுத்ததா யாரு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தா, கோயில் வெளியே வந்த உடனே நீங்க எங்க போறீங்க அடுத்தது பாருங்க தெரியும். காந்தி படம். இந்திரா காந்தி. அவ்வளவுதான் பா, இந்திரா காந்தி. காந்தி படம் தேக்கி விட்டாச்சா? இந்திரா காந்திக்கு இருந்து 7 இயர்ஸ். அப்ப அந்த 77ல அவங்கதான் தெரியல உடனே. அடுத்ததா போலாம். பஜ்ஜி மொராஜி சாப்பிட்டு பாடுறான். இதை இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லலாம்? சரண் சிங். ட்ரை பண்ணணும் நீங்களும். சரண் சிங். சரண் சிங்க பார்த்துட்டு உள்ள வர வந்து உட்காந்து வேணுங்கிறதெல்லாம் கழிவு. சொல்லுங்க, கடைசியா யாரை பார்த்தோம்? சரண் சிங். சரண் சிங்க்கு டாடா சொல்லிட்டு மறுபடியும் போய் என்ன படம் பார்த்தோம்? காந்தி காந்தி படம். இந்திரா காந்தியா சார்? இந்திரா காந்தி 84 வரைக்கும். 84லயே அவங்க சுட்டு சரியா? 84ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் படம் முடிஞ்சிருச்சா? நீங்க வெளியே வரீங்க, உங்களுக்கு பைலட்டுக்கு என்ன வேலை? உங்களை கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. ராக்கெட்ல பிபி பாடுறாரு.
விபி சிங். சரி, அந்த பைலட் யார்? ராஜீவ் காந்தி. காந்தி. Very good. ராஜீவ் காந்தி. அவர் கூட்டிட்டு போய் வச்சார். விபி பாடுறார், விபி சிங். இது கூட்டிட்டு போய் மேல சந்திரன்ல லேண்ட் ஆச்சு. சந்திரன், சந்திரசேகர். சந்திரசேகர் அங்க போயிட்டு எல்லா கதையும் பேசல. சந்திரன்ல போய் ஒரு படம் பார்த்தோம். என்ன படம்? நரசிம்மராவ். நரசிம்மராவ். ஓகே, அப்ப நரசிம்மம் படம் அப்படின்னா நரசிம்மராவ் அங்க வந்துட்டார். அடுத்தது வாஜ்பாய். பிகாரி வாஜ்பாய். சரி, படம் ஆயில உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறான். அப்ப தேவன் கவ்வோட வந்தார். தேவடான்னு கும்பிடலாம். தேவ கவுடா. இந்த தேவ கவுடா தேவ கவுடா. ஓகே, இப்ப அந்த கவ்வு பிடிச்சு யார்கிட்ட கொடுத்தோம்? குஜராத். கிட்ட. குஜராத். ஐகே குஜராத். என்ன பண்ணா? ஐகே குஜராத். அதாவது அப்புறம் மறுபடியும் வாஜ்பாய். இல்ல, குஜரால் வந்து என்ன பண்றார், எனக்கெல்லாம் இந்த கவு வேண்டான்னு சொல்லிட்டு அவரும் போய் பாயில உட்கார்ந்துட்டார். சோ மறுபடியும் வாஜ்பாய். சரி, இப்போ தொடர்ந்து பெரிய பெரிய ஆளுங்களுக்குள்ள போட்டி மோதல் பயங்கரமா அடிச்சது. வாஜ்பாய் அங்க இருக்கப்போ அந்த இடத்துல மறுபடியும் ஒருத்தர் அதை சுருட்டி பாய சுருட்டி மண்ணுல போட்டார். மன்மோகன் சிங். மன்மோகன் சிங். இப்போ அந்த இடத்துல நம்ம இதுன்றதுனால பாயின்றதுனால நம்ம ஆள் வராரு. உலகம் ஃபுல்லா சுத்துற நரேந்திர மோடி. நரேந்திரநாதன் பார்த்தமா? சோ நரேந்திர மோடி. இவ்வளவுதான். இத வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, பிரதமரோட லிஸ்ட் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இயரை வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் நீங்க எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டரா எழுதுங்க பாப்பலாம். அந்த கதையை வச்சு முதல்ல ஆர்டரா எழுதுங்க பேரை. நான் அப்புறம் இயர்ஸ். ஃபர்ஸ்ட் மாமா ஜவஹர்லால் நேரு. அடுத்தது நந்தா. ஃபுல் நேம் என்னன்னா குல்சரிலால் நந்தா. நந்தா. அடுத்தது நந்தாவுக்கு அடுத்தது நந்தா குல்சரிலால் நந்தா. ஓகே, நந்தாவுக்கு அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரிக்கு அடுத்தது மீண்டும் நந்தா.
மீண்டும் நந்தா முடிச்சிட்டு நந்தா மறுபடியும் நந்தா. சாஸ்திரிக்கு அடுத்தது நந்தா. அப்படியே வெளியே வரீங்க. அடுத்த படம் பாருங்க, காந்தி. சோ இந்திரா காந்தி. காந்தி பிரேக்கு, மோரு 6 பஜ்ஜி, மோரு 6 பஜ்ஜி. சாப்பிட்டுட்டு உள்ள வரப்ப சரண் பாடுறான், சரண் சிங். சரண் பாடுறத கேட்டுட்டு அப்படியே உள்ள போய் உட்காடுறீங்க. மறுபடியும் நீங்க பார்க்க வேண்டிய பேலன்ஸ் இது. அவ்வளவுதான். இப்ப எந்த இடத்துல இருக்கோம்? ஆர்டரா கிடைக்குதா? எஸ் சார். ஆர்டர் கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்க. டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. நீ எழுதிட்டு இருக்கிறப்ப நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணிருக்கீங்க சார். எழுதியாச்சு சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு வந்து 1947ல இருந்து 64 வரைக்கும் 17 இயர்ஸ். 64. அடுத்து நந்தா 64ல சும்மா ஒரு குறிப்பிட்ட நாள் தான். அப்போ காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியை தூக்கி உட்கார வைக்கிறார். ஸோ 64ல இருந்து 66 வரைக்கும் சாஸ்திரி. 66ல அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அடுத்தது மறுபடியும் நந்தா அதே 66ல. நெக்ஸ்ட் என்னாச்சு? இந்திரா காந்தி. இந்திரா காந்தி. 66ல இருந்து 77 வரைக்கும் 11 இயர்ஸ் காந்தி தான். 77ல ஒரு பிரேக். அதுல ஃபர்ஸ்ட் மொரார்ஜி 77 to 79, 79 to 80 1 இயர் சரண் சிங். 2 பேர் சேர்ந்து 3 வருஷம் புரியுச்சா? மறுபடியும் இந்திரா காந்தி 80ல இருந்து 84 வரைக்கும். 80ல இருந்து 84 இந்திரா காந்தி. 84ல இந்திரா காந்தி அசாசினேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தியோட மூத்த பையன். 84ல இருந்து 89 வரைக்கும். 89 to 90 1 இயர் விபி சிங். 90 to 91 1 இயர் சந்திரசேகர். 91 to 96 நரசிம்ம ராவ். 96 சும்மா ஒரு சில நாட்கள் நம்மால் வாஜ்பாய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவகவுடா. 96ல இருந்து 97 ஒன்னே.
அடுத்தது மறுபடியும் ஒரு 1 இயர் குஜராத் 97 to 98. அதுக்கப்புறம் 98ல வந்தார் மீண்டும் வாஜ்பாய். 2004 வரைக்கும் அவர் தான். அடுத்து 2004ல இருந்து 2000 14 வரைக்கும் 10 இயர்ஸ் மன்மோகன் சிங். 2014ல இருந்து அடுத்தது நம்பால் நரேந்திர மோடி. That's all. சார் ஜவஹர்லால் நேரு ஸ்டார்டிங் என்னது? மாமா இல்ல ஸ்டார்டிங் இயர் எத்தனை இயர்? 1947. அதான் சார் 1947 இருந்து 64. ஓ ஓகே சார். Okay. அவ்வளவுதான் இன்னைக்கு டாபிக். அவ்வளவுதான் மெயின் டாபிக். இதையும் முடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்டில் ஐ எம் நாட் ஹேவிங் ஃபுல் எனர்ஜி. அதனால் இப்ப என்ன டைம்? 47. 8:47. Okay, 8:47. I am going to end the program. In case யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொல்லிட்டேன், ஏற்கனவே பிரசிடென்ட் பார்த்தோம், அப்புறம் இது ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இருக்கிற கண்டிஷன் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அதுல இருந்து இன்னொன்னு இன்னைக்கு பார்த்துருக்கோம். டைம் so I am going to end. If anyone having some come on, anybody. Yes, யாருக்குமே எதுவும் டவுட் இல்லையா? நிதின்? இல்ல சார், எனக்கு இல்ல. நாளைக்கு வாங்க, வேற ஒண்ணு பார்ப்போம். இனிமேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் நிறைய போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ரைட், பாய். Thank you, sir. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். Thank you, sir. Thank you, sir.